ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இபிஎஃப்ஓ மூலமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் 95 இதன் மூலமாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பென்ஷன் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பழைய யுஏஎனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஎஃப்லேருந்து எப்படி பணம் எடுக்கிறது, அதுக்கான புதிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் புதிய வெப்சைட் வந்து பிஎஃப்பில் உருவாக்கியிருக்காங்க. அது எதற்காக, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் கேதர் பண்ணிக்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் சம்மந்தமான முக்கிய 3 அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2024 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அம்சங்கள் இந்த இபிஎஃப்ஓவில் கொண்டு வராங்க. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட சம்பளத்திலிருந்து 12% பிடிப்பாங்க. அதே மாதிரி 12% பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையிலிருந்து உங்களுக்கு இந்த பிஎஃப் அப்படிங்கிறது செலுத்துவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சேவிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு 10 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அதே மாதிரி 60 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பென்ஷன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான அமௌண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது தொழிலாளர் வழங்காத வைப்பு நிதியின் மூலம் சந்தாதாரர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்போது வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1000 ரூபா வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து உயர்த்தறதுக்காக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சங்கங்கள் மற்றும் பல்வேறு வருடங்களாக வந்து கோரிக்கைகள் எல்லாமே எழுந்துட்டு இருந்தது. ஸோ ஏற்கனவே மத்திய அரசு தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இதை பரிசீலனை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கூடிய விரைவில் இதுக்கான அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை 1000லேருந்து 7500 ரூபா உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து அதை கூடிய விரைவில் அறிவிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் இபிஎஸ் 95 மூலமாக ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓய்வூதியம் அப்படிங்கிறது 100% உயரப்போகுது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ தொகையை, அதாவது பிஎஃப்பில் இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை வங்கி மற்றும் ஏடிஎம்கள் பெறும் வசதியை அறிமுகம் செய்ய மத்திய அரசு தற்போது திட்டமிட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிஎஃப் பணத்தை யூபிஐ மூலமோ அல்லது ஏடிஎம் மூலமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அதே மாதிரி பிஎஃப் பணத்தை நம்ம யூபிஐ மூலமாகவோ ஏடிஎம் மூலமாகவோ எடுக்கக்கூடிய வசதி இது வரைக்கும் வரல. பட் மத்திய அரசு வந்து இப்போ திட்டமிட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதுக்கான வசதி கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் சம்மந்தமான இன்னொரு அறிவிப்பு. அதாவது பயன்படுத்தப்படாத பழைய பிஎஃப் கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா தேங்கி கிடக்கும் பணத்தை பயனாளிகள் எளிதாக பெறுவதற்காக இபிராப்தி என்ற புதிய இணையதளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் யுஏஎன் இல்லாத பழைய கணக்குகளை ஆதார் உதவியுடன் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி யுஏஎன் வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரே வராதுக்கு முன்னாடி அவங்க பிஎஃப் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அந்த பிஎஃப் நம்பரை நம்ம யுஏஎனோட ஜாயின் பண்ண முடியாமல் இருக்குது இப்போ தற்போது இருக்கக்கூடிய யுஏஎனோட. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லிங்க் பண்ணல அப்படின்னாலும் உங்களோட ஆதார் கார்டை வச்சே பார்த்திங்கன்னா உங்களோட பழைய பிஎஃப் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சுலபமான வழிமுறைகளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்திங்களா, உங்களால் ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியல, ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்து கொண்டு வராங்க, இபிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பழைய பிஎஃப் கணக்கை ட்ரேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரீக்ளைமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதாரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஓல்டு அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி அதுக்கு யுஏஎன் வந்து செட் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தவுட் மீன்ஸ் ஐடிஸ் வில் ஷூன் கெயின் ஆக்சஸ் த்ரூ த எக்ஸ்பேண்டட் போர்ட்டல் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே அதாவது உங்களுக்கு மெம்பர் ஐடியே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த போர்ட்டலில் இபிராப்தி அப்படிங்கிற இந்த போர்ட்டல் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த போர்ட்டல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரீம்லைன் ஃபவுண்ட் வித்ட்ராவல் அண்டு ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா 3 இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற இந்த புதிய வடிவிலான இபிஎஃப்ஓ டிரான்ஸ்ஃபர்மேஷனில்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா EPS 95 வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000லேருந்து 7500 உயர்த்ததுக்கான ஒரு அறிவிப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா UPI மற்றும் ATMகள் மூலமாக நீங்கள் பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆக்சஸ் பண்ணவே முடியாத பழைய PF எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இ-பிராப்தி அப்படிங்கிற இந்த ஒரு நியூ அப்ளிகேஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணி அந்த பணத்தை விட்ராவலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான அறிவிப்பெல்லாம் பார்த்துருப்போம். மற்ற காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக மக்களை